ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, இந்த 23 பிப்ரவரியிலிருந்து 1 மார்ச் வரைக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அதுபோல் 12ஆம் இடத்தில் இருக்க சந்திரனால் வரக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் மேஷராசியிலிருந்து கடகராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம். இப்போ கார்த்திகை பரணி அப்படிங்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது சஷ்டி அப்படிங்கிற விரதம் இருப்பவர்களுக்கு திங்கட்கிழமையே சஷ்டி விரதமும் இருப்பீங்க, கார்த்திகை விரதமும் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரம் இது. 7ஆம் இடம் அப்படிங்கிறதுலே தொழில் அப்படிங்கிறதும் உண்டு, வெற்றி என்பதும் உண்டு, கலத்திரம் என்பதும் உண்டு, குடும்ப நன்மைகளும் உண்டு. அப்படி நன்மைகள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் முக வசியத்தினாலே எல்லாரையும் கவரக்கூடிய சூழ்நிலையும் இந்த 7ஆம் இடம் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல உங்கள் ராசிநாதனே பிரைட்டாக உட்கார்ந்துருக்கிறார். அவர் கூட புதன், அவர் கூட சுக்கிரன், அவர் கூட செவ்வாய், இப்படி நல்ல கிரக சேர்க்கைகள் எல்லாம் இருக்குது ராகுவுடன் சேர்ந்து. அப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? குரு பகவான் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்திலே அமர்ந்து இந்த கிரக சேர்க்கைகளை பார்க்க போகிறார். அந்த கூட்டு கிரகத்தினாலே வரக்கூடிய லாபம் இதெல்லாமே ரிப்பீங் பெனிஃபிட்டாக வரப்போகுது. உங்களுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் நினைத்து நிறைய அலைச்சல்களை உங்களுடைய ராசிநாதன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துல இந்த கிரகங்களான சந்திர பகவான் ஆரம்பிக்கக்கூடிய பயணமும் காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றியை நோக்கிய பயணங்களாக மாற்றிவிடும். சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை உணரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் இது. இந்த வாரத்திலே முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்கும்போது இந்த சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்த 23ஆம் நாள் நீங்கள் அப்படியே உங்கள் மனநிலையை முருகன்கிட்ட சேர்த்துடுங்க. அவனருளாலே அமர்ந்தால் வணங்கின்னு நம்ம சிவபெருமானை சொல்கிற மாதிரியே இந்த முருகனுடைய பாதத்தின் கமலத்தை பிடித்து கொண்டு கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு ஒழிகள் விதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு அப்படின்னு அவனை பிடிச்சிக்கோ. பிடிச்சுனா என்ன செய்யணும்? இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஜுவாலை அப்படிங்கிற விஷயங்களிலே நெருப்பை கக்கும். எப்படி கொடுக்கும்? அக்னி கற்காது, ஆக்கப்பூர்வமான விஷயமாக கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எந்த விஷயமும் குக்கிங் ஃபயராக இருந்தால் நல்லது தானே. அப்படி உங்கள் சமையலுக்கான விஷயங்கள், நீங்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை இந்த சந்திரன் உங்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறுவதற்கு இந்த சஷ்டி விரதம் உபயோகமாக இருக்கும். அதுபோல் சந்திரன் உச்சப்படக்கூடிய நாளான ரோகிணி நட்சத்திரத்துக்கு போகிறார். அங்கே உச்சப்படும் போது துர்கையின் அஷ்டமி அப்படிங்கிறத பிடிச்சிக்கோங்க. துர்காஷ்டமி அப்படிங்கன்னா துர்கையை வழிபடுவதனால் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் ரீப்பிங் பெனிஃபிட்டாக கொண்டு வருவீங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்கள், உங்களுக்கு கிரகங்கள் லாபத்தையும் வரவையும் ஒருங்கே கொடுப்பதற்கு காத்திருக்கிறது. இந்த அஷ்டமம் அப்படின்னாலே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜெயத்துக்கானது அப்படின்னு எடுத்துக்கணும், வெற்றிக்கானது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ வெற்றியை தருவதற்கு காளி, துர்கை. அதனால் வெற்றிக்கான அந்த சிவப்பு புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இரத்த புஷ்பங்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட செவ்வரளி, அரளிப்பூ போல விருச்சிப்பூ, செம்பருத்தி, இது எல்லாமே சுவாமிக்கு அப்படியே அழகாக அலங்காரங்களாக கொடுத்து வழிபடும் போது உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான அத்தனை கதவுகளும் திறக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த வாரத்தின் முடிவு எப்படி இருக்க போது பாருங்கள். மிருத்யுங்க பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி மனதிலே எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சி போடக்கூடிய பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அந்த பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு இந்த வாரம் முடிய போகுது. அப்போ எப்படி இருக்கும்? எல்லா விதமான கஷ்டங்களும் மனதளவிலே
எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை. அஷ்டமத்தில் சனி, அதெல்லாம் இல்லை, எல்லாம் தெரியா போச்சு அப்படிங்கிற தெளிவுடன் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஆனவர் உங்களுக்கு இந்த வாரத்திலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பயணம் தொடங்குகிறார். ஒரு நாள் 2 நாளைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறமா தெளிவான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பரணி என்கிற இந்த ஜுவாலையின் விஷயத்தினாலே உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைப்பதற்கும், சந்திரனின் பயணம் பூச நட்சத்திரம் என்கிற லாபஸ்தானத்தை தொடுவதனாலே லாபங்களும் வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காக மாறுவதற்கும், குரு சந்திர யோகம் கிடைப்பதற்கும் நல்ல அனுபவங்கள் உண்டாகும். 12ஆம் இடத்திற்குரிய இந்த சூரிய பகவானானவர் 6ஆம் இடத்திலே அமர்வதும் உங்களுக்கு குருவினால் பார்க்கப்படுவதும் லாபத்தையும் பொருள் வரவையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிரக சேர்க்கைகளில் பார்க்கும்போது செவ்வாய், புதன், சுக்கிரன் என்ற கிரகங்களும் அமைய இந்த 6ஆம் இடு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக அமையுது. அதனாலே உங்களுக்கு வரவுகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. புதனின் வக்ரகதி 26ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது. புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு வியாழக்கிழமையிலேருந்து வக்ரகதியில் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக வைத்து கொள்ளாத போது தவறான வழிகாட்டுதலால் அவமானப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதை மட்டும் டியூன் பண்ணிக்கிடுங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு எவன் சொன்னாலும் அதை கேரி பண்ணாதீங்க. கொஞ்சம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டு அதை வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ரிண ரோக சத்ரு என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டு கிரக சேர்க்கையானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இதுதான் கட்டியம் சொல்கிற மாதிரி இந்த லாபஸ்தானத்துக்குரிய சந்திரன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இவர் தன்னுடைய ஸ்திதியில் உச்சம் அப்படிங்கிற ரோகிணி நட்சத்திரத்தை தொடும்போது மனசுலேயும் அந்த ரிதம் பயோரிதம் ஆனது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சில விஷயங்கள் இந்த வாரம் தெளிவாக புரிவதற்கான வாய்ப்புகளும், குடும்பத்தில் சில சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். இது எல்லாமே தன்னிச்சையாக நடக்குமா அப்படின்னா இருக்காது. 23ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே சஷ்டியும் அந்த நாளிலேயே கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அரிதான மாசி மாதத்தில் இருப்பதனாலே அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், அவருக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் நல்ல நன்மைகளை செய்யலாம். குழந்தை தெய்வம் அவர். உங்களுக்கு அவர் கூப்பிட்ட உடனே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறார். அவரை நீங்கள் பிடிச்சிக்கணும். அந்த ஸ்கந்த குரு கவசங்களை சொல்லி முன்னும் பின்னும் வலமும் கிளவும் மேலும் கீழும் அவரை கவசமாக மாற்றி, அதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித துன்பங்களும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அழகான அரிதான நிகழ்வான அந்த சஷ்டி விரதத்தை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். அதுபோல் துர்க்கையின் அஷ்டமி அப்படிங்கிறது இருக்குது. அந்த அஷ்டமினாலே வெற்றின்னு அர்த்தம், ஜெயத்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். அன்றைய நாளிலே அஷ்டமி திதி அன்று எவ்வளவு தூரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி அந்த நாளிலே நீங்கள் எவ்வளவு தூரம் துர்க்கையை வழிபடுகிறீர்களோ, காளியை வழிபடுகிறீர்களோ, யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு சொல்கிறார் முண்டாசு கவி. அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய காளி தெய்வத்தை வணங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல பலன்களை எதிர்நோக்கி வித்திடக்கூடிய நாளாக அந்த நாளிலிருந்து அமைந்துவிடும். அப்போ 7ஆம் இடத்துல திக்பலம் கொண்டிருக்கிற சனி பகவான் இப்போ உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார் இல்லையா. அப்போ மண், மனை, வாகனம் போன்ற விஷயங்களிலே லாபத்தை கொடுப்பதாகவும் அமைய வேண்டும் இல்லையா. இந்த விஷயத்தை இனிமேல் ஏற்படுத்துவார். வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் நலங்களும் பெருகுவதற்கு 1ஆம் தேதி அன்று மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு இருக்குது. அந்த நாளிலே நல்ல எண்ணெயை வாங்கிட்டு போய்
சிவனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்தை கொடுத்து வெள்ளை மலர் அபிஷேகம் போன்று அந்த பூஜை பொருட்களிலே இந்த வெள்ளை மலரை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் உண்டு என்ற கட்டியத்தை நான் உங்களுக்கு முன்னுரைக்கிறேன்.